வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பேக் நெக் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ப்ளவுஸ் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இது ப்ளவுஸ் டிசைன் பண்றதுக்காக கான்ட்ராஸ்ட் கலர்ல கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம டைலர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். நான் ப்ளவுஸ் கிளாத்தும் ப்ளவுஸுக்கு தேவையான லைனிங்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் பேக் மார்க் பண்ணி நெக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த லைனிங்கும் ப்ளவுஸ் கிளாத்தும் நம்ம ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணலாம். நார்மலாக நம்மளுக்கு தெரியும் ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு. பேக்கு சேம் அதே மெத்தட் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பேக் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனிங்கை ப்ளவுஸில் வச்சுட்டு கரெக்டாக நம்ம தச்சிடலாம். இந்த மாதிரி நான் தச்சு வச்சுருக்கேன். நெக்கு நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் நம்ம லைனிங் வச்சு தைக்கும்போது நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம பின் போட்டு வச்சிட்டோன்னா கரெக்டாக நிற்கும் நகராமல். நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு நான் தச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன். கிராஸ் பீஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஆகலாம் அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இது ஓரத்தில் நம்ம மடித்து தச்சிடலாம். இந்த ப்ளவுஸ் நம்ம தச்சு வச்சுருக்கோம். இந்த நெக்கு சுற்றி நம்ம கைடு அளவுக்கு தச்சிட்டு வரலாம். தச்சு முடிச்சுட்டு நெக்கு சுற்றி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது நெக்கில் நம்ம கிராஸ் பீஸ் வைக்கும்போது நெக்கோட ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதனால தான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும் நெக்குக்கு. மேலே கிராஸ் பீஸ் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம இதை கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம இப்போ கேன்வாஸ் இல்லாமல் தைக்கிறதுனால கிராஸ் பீஸ் கொஞ்சம் கனமாக வச்சு நம்ம தைச்சோன்னா நம்ம நெக்குக்கு கரெக்டான வரும். இப்போ தைச்சிட்டு ஓரமாக தையல் போட்டேன் நான் நெக்கு ஓரத்தில். இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்கு டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 6 இன்ச் அளவில் பாட்டத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதை நெக்கில் சென்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து நம்ம கரெக்டாக அந்த பாட்டத்தில் மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பெண்டு. இப்போ நம்ம இதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 இன்ச் அளவில் நான் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு 2 இன்ச்சு அளவில் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து 2ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம மடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம் ஓரமாக. நம்மளுக்கு தேவையான டிசைன் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே தச்சு வச்சுட்டோன்னா நெக்குக்கு வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே. இது நம்ம தைக்கிறதுக்காக கரெக்டாக கைடு அளவுக்கு நம்ம கிளாத்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன் சைட்லேருந்து இந்த டிசைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ அந்த டிசைன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த முக்கோண ஷேப்பில். அது வந்து கரெக்டாக ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் அந்த டிசைன் பார்க்கும்போது நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன் சைடு ரெடி பண்ணியிருக்கோம். பெரிய சைஸ் பீட்ஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த பீட்ஸ் தைக்கும் போது நம்ம கைடு மாற்றிக்கலாம். இந்த பீட்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம ஒன் சைடு கைடு போட்டோன்னா அந்த பீட்ஸ் மேலே போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒன் சைடு நம்ம தச்சிட்டோம். இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரி நம்ம அந்த டிசைனை வச்சு தச்சிக்கிட்டே வரலாம். அதையும் நம்ம நான் ஒன் சைடு வச்சுருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வச்சுக்கிட்டே வரலாம். நம்ம ஒன் சைடு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கார்னரில் வச்சுட்ருக்குறோம். நம்ம அந்த பெண்டு வளைவை கரெக்டாக வரணுன்றதுக்காக நம்ம கரெக்டாக அது மேலேயே வச்சுக்கிட்டு தச்சிக்கிட்டே வரலாம். அப்போ தான் நம்ம ஒன் சைடு தச்சிருக்கிற சைடில் வந்து பிசுறு இல்லாமையும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம கீழே பாட்டத்தில் வந்து நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். அதை நம்ம கீழே பாட்டம் அடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம தச்சிட்டு வரலாம். நம்ம இந்த பீட்ஸ் தைக்கும்போது டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம தச்சிட்டு வரணும். இப்போ நம்ம பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்.
அந்த இடத்துல நம்மளுக்கு பீட்ஸ் வருது. அதனால் நம்ம கரெக்டாக மேலே வச்சு மெதுவாக தைச்சிக்கிட்டு வரலாம். சின்ன பீட்ஸ் வைக்கிறதுக்கு பதில் நம்ம பெரிய பீட்ஸ் வச்சு தைக்கும் போது இன்னும் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இந்த பட்டு சாரீ ப்ளவுஸில் நம்ம வச்சு தைச்சோன்னா இந்த டிசைனு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.